1973 இன்று வரை மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு நிறைய செய்திகளை தாரை வார்த்து கொடுத்த பேச்சு நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு. என்ன ஒரு சரளமான நடை. நல்ல பேச்சை கேட்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், நல்ல புத்தகங்களை படிக்கிறவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். அப்படி பார்த்தால் நீங்களும் நானும் அதிர்ஷ்டக்காரர்கள். பொதுவாக எழுத்தாளர்களுக்கு பேச்சு வராது. பொதுவாக பேச்சாளர்களுக்கு எழுத வராது. எழுத்தும் பேச்சும் கைகோர்த்து கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறது இவரை. எழுத்தை படித்தாலும் ஆகர்ஷிக்கிறார், பேச்சின் மூலமாகவும் ஆகர்ஷிக்கிறார் என்றால் அவர் மகா பெரிய அதிர்ஷ்டக்காரர். எனக்கு தெரிய என்னுடைய இளமை பருவத்திலே எழுத்திலும் பேச்சிலும் கெட்டிக்காரராக நான் பார்த்து வியந்து வியந்து ரசித்த ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஆதர்சம். நான் இளமையாக இருக்கிற போது, இளமையாக இருந்தேன் என்று நம்புங்கள், இப்பவும் இளமைதான். எஸ்ஆர்கே அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்? இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. பாரதி சொன்னான், 2 டிக்டம், 2 கட்டளைகள் சொன்னான். தெளிவுறவே அறிந்திடுதல். 1, தெளிவுறவே அறிந்திடுதல். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதென்றால் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2வது ரொம்ப முக்கியமானது, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். 2ஐயும் செய்தார் பாத்தீங்களா? இப்ப அவர் தெளிவுறவே அறிந்ததை எல்லாம் தெளிவு பெற, அதை பாரதி மகா கவிஞன் ஐயா, அவன் அந்த ஒற்றை சொல்லில் எவ்வளவு வித்தியாசம் காட்டுகிறான். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். அதுல உற, இதுல பெற. ஏன் கை நடுங்கி எழுதிட்டானா? நான் படிக்கிற போது எனக்கு எல்லா தெளிவும் எனக்கு வர வேண்டும், அதற்காக நான் படிக்க வேண்டும். தெளிவுறவே அறிந்திடுதல். நான் பேசுகிற போது எதிரில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவு வர வேண்டும், தெளிவு பெற மொழிந்திடுதல். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல் என்ற 2ஐயும் இந்த மேடையில் அற்புதமாக ஒரு 50 நிமிடம். அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர், நம்முடைய ஐயாவுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்த மாதிரி ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள். அந்த விருதை வாங்குவதற்காக அவர் போகிறார். அவர் மேடையில் நின்று பேசுகிறார். சாகித்ய அகாடமி விருது எனக்கு கொடுத்ததனால் சாகித்ய அகாடமி விருதுக்கு பெருமை கிடைத்தது. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இப்ப விருதுநகர் புத்தக கண்காட்சியில ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார், இல்ல எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாருன்னு வைங்களேன். நான் என்ன சொன்னேன்? ஜெயசீலன் ஐயா அவர்கள் பெருமை பெற்றுக் கொண்டார், எனக்கு விருது கொடுத்துன்னு சொல்லுவேனா? ஜெயகாந்தன் சொன்னார், சாகித்ய அகாடமி எனக்கு விருது கொடுத்து அது தன் பெருமையை நிலைநிறுத்தி கொண்டது. இது திமிரா, ஆணவமா, அகங்காரமா, கொழுப்பா, மப்பா? இல்ல சார், இதுதான் ஞான காம்பீரியம், ஞான கர்வம். எவனிடத்திலே தெளிந்த நல்ல அறிவு இருக்கிறதோ அவனிடத்திலே இந்த கம்பீரம் இருக்கும். கம்பீரம் இருக்கணும். தெளிந்த நல்ல அறிவு உள்ளவனிடத்திலே கம்பீரம் இருக்கணும். அவன் யாருக்கும் அடிமை அல்ல. அந்த மேடையிலே ஒருத்தர் அவரை வாழ்த்தி பேசின ஒருத்தர் சொன்னார், எழுத்தாளர் ஜே.கே. அவர்கள் ஒரு தமிழ் கடல் அப்படின்னார். சாதாரண ஜே.கே. எந்திரிச்சு சொன்னார், நான் தமிழ் கடல் இல்லை ஐயா, தமிழ் தான ஐயா கடல்.
எப்படி என்னை ஒருவன் பாராட்டுகிற போது ஜொல்வடிய ரசித்துக் கொண்டிருப்பவன் தெளிந்த நல்லறிவாளன் அல்ல. பாராட்டுக்கு மயங்காமல், பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் எவன் ஒருவன் தன்னுடைய கர்மத்தை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானோ அவனே தெளிந்த நல்ல அறிவாளன். தமிழ் தானையா கடல், என்னை போய் தமிழ் கடல் என்று சொல்லுகிறாய்? தீர்க்கமான ஞானம் உள்ளவனிடத்தில் இருந்துதான் இப்படி ஒரு வாசகம் வரும். சொன்னார்ல, குஜராத்தில் இருந்து வந்தவர்கள் ஏழைகள், எல்லா சொத்துகளையும் இழந்து விட்டு வந்தவர்கள் என் வீட்டு வாசலிலே வந்து நின்றார்கள். பணம் கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது ஒரு சாமி படம் இருந்தால் கொடு. ஒரு கிருஷ்ணன் படத்தை கொடுத்தால் அவர்கள் எங்கேயோ ஒரு மரத்துக்கடியிலே குடிசை போட்டோ அல்லது மர நிழலிலே வாழ்கிறார்கள். அந்த மரத்திலே அந்த கிருஷ்ணனுடைய படத்தை ஆணி அடித்து மாட்டி இருக்கிறார்கள் என்றால் கிருஷ்ணனுடைய படத்தை மாட்டியவுடன் அங்கே ஒரு வீடு உருவாகி விட்டது. சொன்னாரா? சொன்னாரா? அங்க கீழே இருந்து ஒரு ஆளு சொன்னாரா? அப்படி அப்படி கவனிச்சிருக்காங்க. சொன்னாரியா? ஜெயகாந்தன் கேட்டாங்க, இந்த தெளிந்த நல்ல அறிவுனா என்னன்னு பாருங்க, இதை அப்படி கனெக்ட் பண்ணி பாரு. ஜெயகாந்தன் கேட்டாங்க, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த புரை தீர்ந்த நன்மை, அதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு. கடவுள் அப்படின்னார். புரை தீர்ந்த நன்மை கடவுளா? ஆமாம், கடவுள் என்கிற பொய். எப்படி? கடவுள் என்கிற பொய் புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அந்த ஏழை குடும்பத்துக்கு பயந்தது அல்லவா? இத்தனை ஏழ்மைக்கு பிறகு, இத்தனை இழப்புகளுக்கு பிறகு அந்த கண்ணன் எம்பெருமானுடைய படத்தை அந்த மரத்திலே மாட்டி வைத்து பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடும் என்று அந்த குடும்பம் நம்புகிறது. பார்த்தீர்களா? புரை தீர்ந்த நன்மை பயக்கிற பொய் தான் கடவுள். கடவுள் பொய். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்ல முடியும்? கடவுள் உண்மை அல்ல, கடவுள் என்பது பொய். கடவுள் கற்பிக்கப்பட்டது. ஆனா அந்த கற்பிக்கப்பட்ட பொய் வேண்டும் நமக்கு. எதற்காக? அதை பார்க்கிற போது என் மனதுக்குள்ளே ஒரு தெம்பு பிறக்கிறது, ஒரு தெளிவு பிறக்கிறது, எனக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்றால் அந்த பொய் நல்லது தானே. இதுதான் தெளிந்த நல் அறிவு. தமிழ் தானையா கடல்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அது நாங்கெல்லாம் எங்க பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தான்னா முதல் அட்டை, இப்ப கூட ஒரு நண்பர் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, என்னோட மாணவர் சிவானந்த பிரகாஷ், என்னோட மாணவர். அது என்னமோ நான் பேச போற இடத்துக்கெல்லாம் ஒரு 5-6 மாணவர்கள் வந்து விடுகிறார்கள் சோதிக்கிறதுக்காக. வகுப்புல தான் உளர்த்தினா இங்கேயாவது ஏதாவது சரியா செய்யறானான்னு பார்ப்போம். இந்த விசிட்டிங் கார்டு ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு பேச்சாளர். இப்படி எடுத்து பார்த்தா அவன் பேரே காணும் சார். முதல் பக்கத்தில் பேரே காணும். ஆன்மீக அறிவி, செஞ்சோர் கொண்டல். இதுல முதல் பக்கத்தில் தேனருவி தென்றல், வீசும் புயல் காற்று. பக்கம் பூரா பேரையே காணும். நான் அவன்கிட்ட கேட்டேன், பேர் எங்கப்பா? விசிட்டிங் கார்டுல பேரும் அட்ரஸ் தானப்பா போடணும். திருப்புங்கிறான். திருப்புனா மறுபடியும் கடல் அலை. அப்படி இப்படி. ரெண்டாவது பக்கத்தில் பேர் எங்கடனா இன்னொரு கார்டை கொடுக்குறான். பேருக்கு ஒரு கார்டு, பட்டத்துக்கு ஒரு கார்டு. அவ்வளவு நச்சரிப்பு. தன்னுடைய புகழை பரப்புவதில் அத்தனை பெரிய பெருமை, அவ்வளவு பெரிய ஆசை. ஆனால் ஜே.கே. சொன்னார், நான் தமிழ் கடல் அல்லப்பா, தமிழ் தானப்பா கடல். இங்க பேராசிரியர் பாவனா நமசிவாயம்னு ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார். அவர் கூட நாங்க கேரளாவில் பேச போனோம். அங்க உள்ளவர்கள் பேச்சாளர்கள் பெயரை எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் இலக்கிய நீதிபதினு ஒரு பட்டம். அவர் வழக்காடு மன்றத்தில்
மிகச்சிறந்த முறையில் வழக்காடு மன்றத்தை நடத்தி தீர்ப்பு சொல்வார். யாரு யாரு அது சொல்லணும்ல. யாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவான், இப்பதானே நீ தானே சொன்ன, அதுக்குள்ள உனக்கே மறந்துருச்சுன்னா அப்புறம் இந்த யாரு மோருன்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற. பாவனா நமசிவாயத்துக்கு பட்டம் இலக்கிய நீதிபதி. இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு கழகம் கொடுத்துருச்சு. கேரளாவில் நடந்தது சார். இலக்கிய நீதிபதி, நான் எழுதி கொடுக்குறேன், இலக்கிய நீதிபதி பேராசிரியர் பாவண்ணா நமசிவாயம்னு எழுதி கொடுத்தேன். அங்க இருக்கிற கேரளாவில் வாழக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த தமிழன் அதை எடுத்து படிச்சுட்டு கேட்டான், இந்த இலக்கிய நீதிபதிங்கிறது எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுத்தாங்கன்னா, இல்ல இது அமைப்புல கொடுத்த, இங்க கேரளால எல்லாம் அமைப்புல கொடுத்ததையெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். ஏதாவது பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுத்திருந்தா மட்டும் எழுதித்தாங்க, இல்லைன்னா பேராசிரியர் நமசிவாயம் மட்டும் எழுதுங்கன்னா. புரியுதுங்களா? இந்த பட்டங்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியாது, பல பேருடைய தயவு தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? சார், கௌரவம் உள்ளவன் எவன் கௌரவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கௌரவமாகவே வாழ்வார். அவனுக்கென்று ஒரு கௌரவம் இருக்குமானால், அவனுக்கென்று ஒரு தலைமை பீடம் காத்திருக்குமானால், அவனுடைய எழுத்தை வாசிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்குமானால், அவனுடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்குமானால், அவன் பேச்சையும் எழுத்தையும் ரசித்து விட்டு மேடையை விட்டு இறங்கினவுடன் 10 பேர் கைகுலுக்கி பாராட்டுவார்களே, ஆனால் வேறு எவனும் அவனுக்கு கௌரவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் கௌரவம் செய்ய மாட்டேன், நீ கௌரவம் செய். நீ யாருடா? கௌரவமானவர்களுக்கு கௌரவம் செய்வதற்கு நீ யார்? ஜெயகாந்த். இந்த கம்பீரம் யாருக்கு வரும் தெரியுமா? தெளிந்த நல்ல அறிவு உள்ளவர்களுக்கு தான் வரும். இவரை பார்க்கிற போது, இவர் பேசுற போது எனக்கு அந்த ஜெயகாந்தன் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தார். என்ன சிந்தனை! 2 கதை சொன்னா அந்த கதைக்குள்ள எவ்வளவு விஷயம், எவ்வளவு தெளிந்த ஞானம். இவர் ஐயா பேசல சொன்னார் பாத்தீங்களா, நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம். நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொன்னார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நாலேஜ் விஸ்டம் இல்லைங்கிறது ஒண்ணு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. யாரு? பாரதி. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். யார் மேலோர்? PhD படிச்சவனா? யார் மேலோர்? தலையிலிருந்து பிறந்தவனா? யார் மேலோர்? பெரிய பங்களால வாழ்றவனா? நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்ப ஜாதிகள் இல்லையடி பாப்பா. ஒரு வரி. சரி, இது பாரதியோட கோட்பாடு. இன்னொரு பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, 1000 உண்டிங்கு ஜாதி. சார், பாரதியை பொறுத்தவரை ஜாதி இருக்கா இல்லையா? ஒரு வரி ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இன்னொரு வரி 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு இடத்துல இல்லையடி பாப்பாங்கிறார், ஒரு இடத்துல உண்டு இங்கு 1000 ஜாதி உண்டுங்கிறார். 1000 ஜாதி உண்டு என்பது நாலேஜ் சார். 1000 ஜாதி உண்டு இங்கு என்பது நாலேஜ். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது அட்வைஸ், ஒரு டெவலப்மெண்ட். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது அட்வைஸ், அறிவுரை. ஜாதிகள் 1000 உண்டு, அறிவு. அப்ப அறிவு எப்போ ஞானமாறுது? ஜாதி மதங்களை பாரோம். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. நான் பாருங்க, நாலேஜ் பிகம்ஸ் விஸ்டம்.
புரியுதா சார்? ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறது அட்வைஸ், அறிவுரை. 1000 உண்டிங்கு ஜாதி என்பது அறிவு, அதான உண்மை. 1000 ஜாதி இருக்குல்ல, ஜாதிக்குள்ள ஜாதி இருக்குதுல்ல. இன்னும் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறான், உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறான். அப்ப 1000 உண்டிங்கு ஜாதி என்பது அறிவு. ஞானம் எப்போ, தெளிந்த நல்லறிவு எப்போ வருதுன்னா, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின். அதுல எனக்கு அந்த வரியில ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பாரத நாட்டில், இந்திய நாட்டில் பிறந்துட்டாலே நீ உயர் ஜென்மம் தான். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல. யார்? பாரதியோட உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. புரியுதா? இதான் ஞானம். இன்னும் கூட உங்களுக்கு ஒரு வரி சொல்றேன் பாருங்களேன். கஞ்சி குடிப்பதற்கிலார். ஏன்னா தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறது பாரதியாரோட வரி. அதனால பாரதியிலேயே கான்சென்ட்ரேட் பண்றேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, பாரதியிலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணையில 10 பேரா எந்திரிச்சு போகாம இருக்கிறீங்க பாருங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா 10 பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டான் பத்தியா? படிச்சதெல்லாம் சொல்லுவாயா? அவன் படிச்சதெல்லாம் கேட்கறதுக்கா நம்ம இங்க வந்திருக்கோம்? ஏதோ 4 ஜோக்கு சொல்லுவான்னு வந்தோம்னா, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். கிழிஞ்சுது கிருஷ்ணாவரம், எந்திரிச்சு அப்படி இல்லை. அதனாலதான் சொல்றேன், பாரதி வாழ்கிறான். பாரதியை கேட்பதற்கு என்றைக்கு ஒரு 100 பேர் காத்திருக்கிறார்களோ அன்றைக்கு வரைக்கும் பாரதி வாழ்கிறார். ஒரு அறிவுக்கும் விஸ்டத்துக்கும் வித்தியாசம், அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. அறிவுக்கும் தெளிந்த நல்ல அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல பாருங்க. கஞ்சி குடிப்பதற்கிலார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்ல. என்ன வார்த்தை போட்டான்? எதனாலடா உனக்கு சாப்பாடு கிடைக்கல? கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிறையாது, சிந்தித்து முன்னேற வேண்டுமடி. பட்டுக்கோட்டை. கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிறையாது. கஞ்சி குடிப்பதற்கிலார், இதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். அந்த இடத்துல அறிவுன்னு போட்டாரா? சரியா? அடுத்து பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் வேறு நமக்கென்ன வேண்டும். அப்ப கஞ்சி குடிக்கிறதுக்கு காரணம் அறியாமல் இருக்கிறது அறிவு குறைபாடுன்னு சொன்னவன், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறத ஞானம்ங்கிற வார்த்தையை போட்டான். நான் அந்த 2 பாட்டையும் படிக்கிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த தனி மனிதன் தன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு அறிவை வளர்த்து கொண்டால் போதும். ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு ஜாதி மத பிரச்சனை என்றால் அந்த ஜாதி மத பிரச்சனையை தீர்த்துவிட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு வெறும் அறிவு பற்றாது. நாம் ஒன்றுபட்டால் தான் உயர முடியும் என்கிற ஞானம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று பாரதி சிந்தித்தார். தெளிந்த அறிவுள்ளவன் தான் நல்ல குடும்பம் நடத்துவான். இப்போ இவர் குடும்பத்தை பற்றி எவ்வளோ அழகா சொன்னார். இது ஒரு ரொம்ப புறநகரத்தில் வந்து வீடு வாங்கி அங்க இருந்த ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு கதை சொன்னார்ல. மனிதர்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டுமே ஒழிய வீட்டில் ஒன்று அமைதி கிடையாது. வீடு உலகம்னு அவர் தலைப்பட்டார்ல, வீட்டில் பெரிய வீடு தான் ஏற்கப்பட்டிருக்கிறது, சின்ன வீடு ஏற்புடையதல்ல. ஆனா உலகத்தில் பெரிய உலகமும் ஏற்புடையது, சின்ன உலகமும் ஏற்புடையது. எனக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்கு சார்,
அது எனக்கு போதும் சார் சொல்றவன் இருக்கானா இல்லையா? எங்கேயாவது போய் விருதுநகர்ல புத்தக திருவிழால மேடை போட்டு எனக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கு சார், அது எனக்கு போதும் சார் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, சி அப்படின்னு துப்பிடுவான். அப்ப வீட்டுல பெரிய வீடு தான், பெருசுனா சைஸ் கிடையாது, குவாலிட்டி. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பெரிய வீடுனா சைஸ் கிடையாது, 3700 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, அமைதி, அன்பு, அரவணைப்பு, அதுதான் வீடு, அதான் குடும்பம். தெளிந்த நல்ல அறிவுள்ளவன் குடும்பம் நடத்தினால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு. ஒரு மருமகன் போய் சொன்னா, மாமா என்ன மாமா உங்க பொண்ணுன்னா நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறான் மாமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நான் என்ன அவள்கிட்ட சொல்றது அப்படின்னாரு மாமனார். நல்லா கவனிங்க. உங்க பொண்ணுன்னு நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறான் மாமா, உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு மாப்பிள்ள நான் அவள்கிட்ட போய் என்ன மாப்பிள்ள சொல்ல, நான் என்ன மாமா தப்பு பண்ண, நீங்க பேச போய் தானே அவ எதிர்த்து எதிர்த்து பேசுறா. பேசாம இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு அதுல சர்க்கரை இல்லை, இதுல உப்பு இல்லை, அந்த வீட்டுல அந்த எறும்பு போகுது, அங்க வருமோ பாச்சா போகுது, இது எதுக்கு சொல்ற, அமைதியா. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கார். யாரு? இந்த ரெஸ்பான்ஸ் தான் வேணும். ஏன்னா அவருக்கு மாமனார் அப்படி இல்லைன்னா இப்படி பளிச்சுன்னு பதில் வராதுல்ல. ஒரு விமான நிலையத்துல சார் குடும்பம் இங்க பாருங்க, குடும்பம் நடத்துறதுக்கு பணமோ வீடோ பெருசா அந்தஸ்தோ எதுவும் வேணாம் சார். நல்ல குடும்பம் நடத்துறதுக்கு தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும், எல்லாத்துக்கும் மேல இது ஏன் குடும்பங்கிற நினைப்பு வேணும். அது அந்த நினைப்பு இல்லைன்னா எப்படி? ஏர்போர்ட்ல கணவனும் மனைவியும் இங்க இருந்து மும்பைக்கு போறதுக்கு போறாங்க. போர்டிங் பாஸ் போற நேரத்தில் அந்த கணவனாருடைய நண்பர் வந்துடுறார். டேய் மாப்பிள்ள எத்தனை வருஷம் ஆச்சுரா உன்னை பார்த்து, எப்படிடா இருக்க ரகு? டே ரவி நல்லா இருக்கண்டா அப்படின்னு ரவியும் பேச ஆரம்பிச்சோன்னா ரகு அவர் மனைவியை பார்த்தேம்மா நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுருமா, நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று அந்த அம்மா போய் போர்டிங் பாஸ் போட போயிடுச்சு. போர்டிங் பாஸ் போடுற இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பக்கத்தில் சீட் இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு ரோவிலையும் ஒரு 2-3 ரோ தாண்டி உங்கள் கணவருக்கும் இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருக்குது சீட்டு, போடவான்னு. பரவாயில்ல போட்டுருங்க. இப்போ போர்டிங் பாஸ் போட்டாச்சு. டி ரோல ஒரு சீட்டு, எஃப் ரோல ஒரு சீட்டு. அவரெல்லாம் பேசி முடிச்சுட்டு, என்ன போர்டிங் பாஸ் போட்டியாமா? போட்டங்க, ஆனா நம்ம 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு இல்லைங்க, டிலையும் 4-5 ரோ தாண்டி தாங்க இருக்குது. அப்படியா, நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அந்த போர்டிங் பாஸ் போட்ட பொண்ணுகிட்ட போய், மேடம் என்ன எங்க 2 பேருக்கு அட்ஜஸ்டன்ட் சீட் இல்லையா, பக்கத்துல சீட் இல்லையா? இல்ல சார், ஐ எம் சாரி சார். சாரிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? இதுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமான்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இதுக்கு எதுக்கு வீடு? இவன் பூரா உலகத்திலே சுத்த வேண்டிய ஆளு. குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு தெளிந்த நல்ல அறிவு, ஞான செழுமை. ஒரு தெளிந்த நல்ல அறிவுள்ளவன் சமுதாயத்தை வழிநடத்தினால் அந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கும். சத்தியம் செய்து சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒழுக்கக்கேடு ஏன் பெருகி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? தெளிந்த நல்ல அறிவு உள்ளவர்கள் வழிநடத்த ஆள் இல்லை. நமக்கு ஒழுக்கம் தான் இல்லை. இன்னைக்கு எங்க போனாலும் ஒரே ஒரு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் பெரியவங்க பேசல சொல்லுவாங்க, படிச்சவனா இருந்தும் இப்படி அறிவு இல்லாம செஞ்சிட்டியே,
இந்த சாதாரணமா சொல்ற வாக்கியத்தை நீங்க மனசு, படிச்சவனா இருந்து இப்படி அறிவில்லாம பேசிட்டியே, படிச்சவனா இருந்து நீ இப்படி அறிவில்லாம செஞ்சிட்டியே அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறது சமுதாயம்? படிச்சவனா இருந்தா அறிவு இருக்கணும். சரி, படிச்சவனா இருந்தா அறிவு இருந்தா போதுமா? இப்ப பிசிக்ஸ் ப்ரொஃபசர் படிச்சவர், அவருக்கு பிசிக்ஸ் பத்தி அறிவு இருக்குமா இருக்காதா? அப்ப படிச்சவனா இருந்தா அறிவு இல்லாம பேசிட்டேன்னா அவரை பார்த்து சொன்னா என்ன அர்த்தம்? சார் சிந்திங்க சார், இன்னைக்கு கஷ்டமான காரியமே சிந்திக்கிறது தான். பிசிக்ஸ் படிச்சவருக்கு பிசிக்ஸ்ல அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. கெமிஸ்ட்ரி படிச்சவருக்கு கெமிஸ்ட்ரியில அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. சரி, இப்ப அவர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், லூஸ் மாதிரி பேசிட்டார், அவரை பார்த்து கேட்கிறாங்க, படிச்சவனா இருந்தா அறிவு இல்லாம பேசிட்டியே, அறிவு இல்லாம செஞ்சிட்டியனா என்ன மீன் பண்றாங்க? புரியுதா? கேட்கிற கேள்வி புரியுதா? அவருக்கு பிசிக்ஸ் தெரியும், மேத்ஸ் தெரியும். இப்ப நான்லாம் பிஎஸ்சில பிசிக்ஸ் படிச்சேன். பிசிக்ஸே தெரியாம பிசிக்ஸ்ல டிகிரி வாங்கின ஒரே ஆள் நான் தான். கெமிஸ்ட்ரியும் தெரியாது, பிசிக்ஸும் தெரியாது. இப்ப கூட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்கார்ந்து நானும் ராமகிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருந்த போது அவரு, நான் ஒரு மேடையில் சொன்னதை ரொம்ப ரசிச்சு சொன்னார். சார், நீங்க அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல சொன்னீங்களே சார் ஒரு மேடையில், எனக்கு ரொம்ப பிடிச்சது சார்னாரு. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். கெமிஸ்ட்ரி படிக்கிற போது எனக்கு கெமிஸ்ட்ரி வராது. இந்த மாணவர்கள் இருந்தா சொல்றேன், எந்த பாடமும் வராது, நாம தான் பாடத்திட்ட போகணும். புரியுதா? எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழ் வராது, எனக்கு கணக்கு வரவே வராது. எந்த பாடமும் உன்கிட்ட வராது. நீ தான் என்ன பண்ணணும்? பாடத்துக்கிட்ட போகணும். அதுக்கு தான் அறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். புரியுதா?